கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்ம அநேக நேரங்களில் சமாதானத்தை இழந்து காணப்படுறோம். இந்த வார்த்தை இதை படிக்கும்போது நம்ம அப்படியே கண்டினியூட்டியாக அடுத்த வசனத்தை பார்த்திங்கன்னா தெரியும். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்ம வழி தப்பி போய் பாவத்திற்கு உட்பட்டு, அதாவது நம்ம பிரச்சனைகளின் மத்தியிலே சம்டைம் நாம் என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய சுய சிந்தையிலே, நம்மளுடைய சுய எண்ணத்திலே நாம் செயல்படுவோம். எல்லாம் செயல்பட்டுட்டு ஃபெயிலிவர் ஆனதுக்கு அப்புறம் உட்காந்து யோசிப்போம், இது அப்படி பண்ணியிருக்கலாமோ, இப்படி பண்ணியிருந்தால் அது சரியாக வந்திருக்குமோ, முதல்ல நம்ம ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட ஆலோசனை கேட்டிருக்கலாமோ, இல்லைன்னா முதல்ல நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்துருக்கலாமோ அப்படின்னுட்டு அந்த காரியத்தில் நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ போட்டு ஃபெயிலிவரை பார்த்ததுக்கப்புறம் உட்காந்து புலம்பிகிட்ருப்போம். அதே மாதிரி தான் வழி தப்பி நம்ம போனால் நம்மளுடைய எல்லாருடைய ஒட்டுமொத்த பாவத்திற்காக தான் ஏசப்பா சிலுவையில் மரணத்தை எதிர்கொண்டு நம்மளையெல்லாம் பாவத்திலிருந்து மீட்டு இன்றைக்கி நீதிமான்களாக வச்சுருக்குறாங்க. அதனால தான் நம்மளால் இன்றைக்கி சுதந்திரமாக சந்தோஷமாக அவருடைய சமூகத்தில் ஆராதிக்க முடியுது. நம்ம பாவிங்கிற ஒரு நினைப்பு இல்லாமல், ஒரு குற்ற மனசாட்சி இல்லாமல் அவருடைய சமூகத்தில் சமாதானமாக ஆராதிக்க முடியுது. ஏன்னா நம்ம அவருக்குள்ளே நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம உணர்ந்தவர்களாய், நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் நடக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் அது மேன்மையானதாக இருக்கும்.